இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி எஸ்டாப்ளிஷ்ட் லீடர். அவர் 2017 உள்ள எடப்பாடி பழனிசாமி கிடையாது. நான் பலமுறை சொன்னது போல அவர் யாரோ 3 பேர் அடிச்சு தாதாவானவர் கிடையாது. அவர் அடிச்ச 3 பேருமே தாதா. அதனால அவர் 2017 நீங்க பாத்தீங்க. நான் இது மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் திரு ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ண போது நான் டிவில இருக்கும்போது நான் கேட்டேன். எங்க உங்களுக்கு அவரை பார்த்தா தெரியலையா? அவர் வேற மாதிரி பிஹேவ் பண்றாருங்க, அவருடைய அப்ரோச்சே வேற மாதிரி இருக்குங்க. நான் சொன்னேன், நிறைய உதாரணங்கள் சொன்னேன். அவர் ஜெயலலிதா அவர்களுடைய அறையில தான் உட்கார்ந்தார். அவர் ஜெயலலிதா அவருடைய சீட்ல தான் உட்கார்ந்தார். முதலமைச்சர் டபுள் சீட்ல உட்கார்ந்தார். திரு ஓபிஎஸ் குறி காலத்துல உட்கார்ல. அவருடைய அமைச்சர் அவருடைய ரூம்ல தான் மேல முதலமைச்சர் மாத்திக்கிட்டார். உங்களுக்கு புரியுங்களா? டே 1ல இருந்தே அவர் தன்னுடைய அப்ரோச்சை மாத்திக்கிட்டார். உங்களுக்கு புரியுங்களா? அப்புறம் டக்குனு திரு டிடிவி தினகரனை மாத்தி விட்டது, திருமதி சசிகலா மாத்தி விட்டது, அவர் கடகடன்னு அடுத்த வேலை நகர்த்திட்டார். இன்னைக்கு ஓபிஎஸ் கழட்டி விட்ட வரைக்கும் எல்லாம் அவர் அவருடைய பார்வையில தெளிவா இருக்கிறார். அவர் ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடர். நீங்க புது தலைவர்னு அவர் கொண்டு வர முடியாது. அவர் அவருக்கு கட்சி, ஆட்சி, கூட்டணி எல்லாத்த பத்தின ஒரு தெளிவான பார்வை இருக்கு. சரியா தப்பாங்கிறது அப்புறம் ஒரு கிளியர் விசன் இருக்கு நான் சொல்ல. அவர் அதை நோக்கி நகரார். அப்ப ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமி ஈக்குவல் லீடர்ஸ் தான். அப்ப ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பலத்தினால மேல நிக்கிறார். ஒரு கோபுரம் இருக்குது, அது ஒரு உயரம் தனியா இருக்குது. அதற்கான காரணம் அந்த கூட்டணி பலம். அந்த கூட்டணி பலத்தை இவங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈக்குவல் லீடர்ஸ்.